கிறிஸ்துவின் மூலம் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே போக முடியாது. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். அப்படின்னா அதுல இந்த நானே என்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நானும் வழி, நானும் சத்தியம், நானும் ஜீவன் என்றால் வேறு வழிகளும் இருக்கிறது, வேறு சத்தியங்களும் இருக்கிறது, வேறு சிலரும் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று அர்த்தமாகிவிடும். ஆனா அவர் சொன்னார், நானே வழி, என்னை அல்லாமல் வேறு வழி இல்லை. அப்ப அவர் ஒருவர் தான் பிதாவிடத்தில் போவதற்குண்டான வழி. அவர் ஒருவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். அவர் ஒருவரிடத்துல தான் சத்தியம் இருக்கிறது. அதை யாரும் மறுத்து பேச முடியலையே. வேத பாரகர்கள், பரிசேயர்கள் யாரும் மறுத்து பேச முடியலையே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அப்ப இந்த நித்திய ஜீவனை யாரும் கொடுக்க முடியாது. அந்த வாழ்க்கையை கொடுக்க மனிதனாலும் முடியாது, பிசாசினாலையும் முடியாது. மனிதனுடைய விஞ்ஞானம், மனிதனுடைய ஞானம், மனிதனுடைய மருத்துவம், மனிதனுடைய எந்த சாதனையினாலும் அதை நிலைநிறுத்த முடியாது. எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல, சந்திரனுக்கு போறாங்க, சூரியனுக்கு போறாங்க, என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல புதுசு புதுசா. மரணத்தை ஜெயித்திருக்கிறாங்களா யாராவது? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மரிப்பதும் எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் தப்ப முடியாது. அப்ப அந்த எதிர்வரும் வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த வாழ்க்கையில உங்களுக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ள வாழ்க்கையை தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இதை யாருமே கொடுக்க முடியாது. இயேசு இல்லாமல் ஒருவன் பணக்காரனாகி விடலாம், இயேசு இல்லாமல் ஒருவன் பெரிய ஞானியாகி விடலாம், இயேசு இல்லாம இந்த உலகத்துல ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறி விடலாம். ஆனா இயேசு இல்லாம நித்திய ஜீவனுக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது. காசெல்லாம் அங்க செல்லாது, உங்க அதிகாரம் செல்லாது. அப்ப அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது இயேசு ஒருவரால தான் முடியும். அதனால்தான் நாங்க இயேசுவை விடாப்பிடியாய் பின்பற்றி கொண்டு போகிறோம். இயேசுவிடத்திலே நித்திய ஜீவன் உண்டு என்று கண்டுபிடித்தவர்கள் இயேசு விட்டு விலகவே முடியாது. இயேசு கேட்டார் தம்முடைய சீடர்களை பார்த்து, எல்லாரும் போயிட்டாங்களே, கடினமான உபதேசம் பண்றார், இதெல்லாம் யாரு கேட்பா அப்படின்னு போயிட்டாங்களே, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டபோது சீஷர்கள் சொன்ன நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் நாங்கள் போவோம்? ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்றார்கள். அவங்க எதை எதிர்பார்த்து போனாங்க பாருங்க? ஜீவன். எங்களுக்கு ஜீவனை தருகிற வார்த்தை, எங்களுக்கு ஜீவனை தருகிற வாக்கு தத்தம், எங்களுக்கு ஜீவனை தருகிற அதிகாரம், எங்களுக்கு ஜீவனை தருகிற வல்லமை உங்ககிட்ட தானே இருக்குது. நீங்க மிதிச்சாலும் தள்ளி விட்டாலும் துப்பினாலும் யார்கிட்ட நாங்க போவோம்? யார் கொடுக்க முடியும்? சாத்தான் கொடுத்துருவானா? இத ஒரு மனுஷன் கொடுத்துருவானா? ஒரு ராஜா கொடுத்துருவானா? நான் ஓடி உழைத்து சம்பாதித்த அந்த பணமும் காசும் கொடுத்துருமா? ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், நிறைய பொருள் சேர்ந்து விட்டது. அறுவடை காலத்துல மூட்டை மூட்டையா அரிசி, நெல்லு, கோதுமை அடுக்கி வைத்து பார்த்தான் எல்லாவற்றையும். என் ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தி ஆயிரு என்றான். அவனுக்கு பாருங்க, அவ்வளவுதான் அறிவு. ஆத்துமா புசிக்குமா அரிசியும் கோதுமையும்? அது சரீரத்துக்கு உண்டான உணவு. ஆத்துமாவே புசித்து குடித்து திருப்தி ஆயிரு என்றான். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார் அவரிடத்துல, இன்றைக்கு இரவு உன் ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது இவையெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் என்று கேட்கிறார். ஒரு சின்ன குண்டூசியை கூட நீங்க எடுத்துட்டு போக முடியாது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? நித்திய ஜீவனை நாடுகிறோம். இயேசுவை வெறும் உலகத்துக்காக பின்பற்றினால், வேதம் சொல்லுது இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் உங்களை போல பரிதபிக்கப்படத்தக்கவர் ஒருவரும் இல்லை. கிறிஸ்துக்காக கஷ்டப்படணும், சிலுவை சுமக்கணும், நஷ்டப்படணும், வேதனைப்படணும். ஏன் இவைகள் எல்லாம் சகித்துக் கொள்ளுகிறார்கள்? அப்போஸ்தலர் காலத்துல பாருங்க, அவர்களுக்கு தெரியாத சத்தியமா? அவர்களுக்கு தெரியாத வசனமா? இன்னைக்கு நூதன உபதேசிகள் அவங்களுக்கு தெரியாதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி பேசுறாங்களே. அவர்களில் யாராவது இந்த சொத்துக்கு பின்னால ஓடுனாங்களா? செழிப்புக்கு பின்னால ஓடுனாங்களா? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, எங்கள் ஜீவன் இயேசுனால் மாத்திரம்தான் சாத்தியப்படும், நித்திய ஜீவன் அவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அதற்காக நாங்கள் எதையும் இழக்க துணிகிறோம். எங்களுக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விடவும் குப்பையுமாய் நினைக்கவும் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம் சொன்னாங்க. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்ப இதுக்காகத்தான் இயேசு வந்து, இதுக்காகத்தான் இயேசு அவமானப்பட்டு,
இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே தங்கியிருந்து தம்முடைய ஜீவனை கொடுத்ததன் மூலம் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி செய்தார்.